போடுறியா பட்டு? அப்படியா? கொஞ்சோண்டு போதும், 10 பார்சல் போதும். எழுந்திருப்பட்ட எழுந்துரு பட்டு வந்து எழுப்புற. எழுந்துரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா. சாரி, நீ இது கரெக்டாக தான் சொல்கிறியா? ஏன்னா தூங்கி எழுந்தோமா, அதனால இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங்லேருந்து என்னென்ன பண்ணுறோம் சொல்லிட்டு இல்லை மார்னிங் ரொட்டீனாக கூட வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஹோட்டல் கடைக்கு போகிறோம். ஆமாம், இன்னைக்கு பட்டுவடைய அம்மா வந்து சென்னை கிளம்புறாங்களா. பட்டுவடைய அத்தை பையன் ஒய்ஃப்க்கு வந்து தாலி பறிச்சு பார்க்குறது. ஸோ அதனால் அவங்க அம்மா கிளம்புறாங்க, சென்னைக்கு போகிறாங்க. நானும் பட்டும் தான் கடைக்கு போகிறோம். அன்னைக்கு கடையில் வந்து நான் மட்டும் வீடியோ எடுத்ததுனால சரியாக ஃபுல் கிளிப் எடுக்க முடியல. தனியாக வீடியோ எடுக்க முடியாது ஹோட்டல் கடையில். இப்போ பட்டு இருக்காங்களா, அப்போ நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பட்டு வந்து காமிப்பாங்க. போலாமா? எல்லாருக்குமே குட் மார்னிங். இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு இட்லி மாவு வடை மாவு வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இட்லி மாவு, வடை மாவு, சட்னி, சாம்பார், பூரிக்கிழங்கு மட்டும் வீட்டில். வடை இட்லி வந்து ஹோட்டல் கடையில், பூரி ஹோட்டல் கடையில். சரி, நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், ஓகேவா? சரி வா போலாம். வரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு. வரேன்னு சொல்லிட்டு திருப்பி படுத்துக்கிறாங்க பாருங்க. ஒரு 5 நிமிஷம். காலையிலே பசி ஏற்றிச்சா? நேற்று நல்லா தானே சாப்பிட்டு தூங்கலாம். கோதுமை உப்புமா. பசி ஏற்றிச்சாப்பா? வேணாமா? எழுந்து போலாமா? என்ன இது தலை? ஏபிசிடி பிஸ்கெட் சாப்பிட்றது. அது என்ன சொல்லிக்கினே சாப்பிடுவோம். பி அது என்ன லெட்டருன்னு தெரியாது. இப்போ எது எடுத்தாலும் வந்து பிசி நோட்டு. ஒரு பெண்ணு கிடைச்சாலும் பிசி எழுத போகிறானுவான். ஒரு நோட்டு கிடைச்சாலும் பிசி எழுத போகிறானுவான். அந்த ஏவை முழுங்கிடுவான். ஏவை சொல்ல மாட்டான். பிசிடி அப்படி அதுலேருந்து சொல்லுவான். இல்லைப்பா, என்ன பிஸ்கெட் சாப்பிட்றீங்க? மம்மு பியா, மம்மு பி பிஸ்கெட். என்னது இது? என்னது? பி. ஆனா இல்ல பி. பீடா. பி. பி பி பிஸ்கெட், பி பிஸ்கெட். போலாமா? வீட்டுக்கு போகலாம். வா போகலாம். வீட்டு வா போகலாம், வா. ஆமாம், ஊந்துட்டு போ. ஒரு செடி நட்டேன், ஃபங்க்ஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம்ல. மிளகா செடி பேர் இது. மிளகா செடி இல்லையா, அது வந்து அழகு செடி. வெள்ளை வெள்ளை வெள்ளையே மல்லிப்பூ மாதிரியே பூத்து கொட்டும். தலைக்கெல்லாம் வைக்க முடியாது, அது அழகா வாசல்ல பூத்து கொட்டும். அவ்வளோதான். பா ஸ்டார்டிங்னே தான் வருவியா? காலையிலே பசி எடுத்துச்சு போல இவனுக்கு. காலையில் எழுந்ததுமே வந்து மம்முன்னு கேட்குறாரு. இதே பரவாயில்லையே, ஒரு நேரம் தோசை கேட்பான், இட்லி கேட்பான், பூவா கேட்பான். நான் என்ன வச்சுக்கிறேன், காலையில் எழுந்த உடனே பூவாவை வச்சு வச்சுக்கிறேன். அப்படி நான் என்ன பண்ணுவேன், நெய் ஊற்றி தோசை ஊற்றி கேரட் துருவி போட்டு கொடுத்துருவேன். சாப்பிட்ருவான், வெறும் தோசையே சாப்பிட்ருவான். பசிக்குதா? பசிக்குதா? போட்டார். பூரிக்கிழங்குக்கு வந்து காஞ்சி மிளகா போடக்கூடாது, சாம்பாருக்கு தான் காஞ்சி மிளகா போடணும். சரி, சாம்பார் தாளிக்கிட்டா? சாம்பார் தாச்சி கொட்டு. எண்ணெய் விட்டு காஞ்சி மிளகா போடு, ஒரு 5 மிளகா பெருஞ்சீரகம் போடு. என்ன இதுப்பா? இப்போ வீட்டில் ரெடி பண்ணுற பொருள் எல்லாமே வந்து கரெக்டாக மணி 7:50 மணிக்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போ வடை போகிறதுக்கு வடை மாவு, அப்புறம் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி மாவு எடுத்துட்டு
நானும் பட்டும் போயிட்டு இட்லிலாம் ஊற்றுவோம். அது வரைக்கும் சாம்பார் பூரிக்கிழங்குலாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட்டு வந்து பூரிக்கிழங்கு பண்ணுறாங்க. இது என் மேலே வந்து படுத்துன்னு எல்லாருமே அங்கே தோட்டத்தில் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். தோட்டம் இல்லை, அது பின்னாடி அங்கே தான் கிச்சன். வீட்டு உள்ளாரி கிச்சன் இருக்குது, ஆனால் அங்கே சமைக்க மாட்டாங்க. என்ன நின்றுக்கிட்டே சமைக்க மாட்டாங்கன்னா, அதனால் பின்னாடி உட்காந்துக்கிட்டு சமைக்கிறதுக்காக அங்கேயே எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. இட்லி மாவு வடை மாவு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். வடை போடுறியா பட்டு? அதான் வடை இன்னைக்கு சூப்பராக வச்சுருக்குறாங்க மாவு. அப்படியா? பாட்டினா வடை நேற்று கூட நான் நல்லா தான் போட்டேன், சூப்பராக. இட்லி வந்து ஆவி வருது, இட்லி எடுக்கணும். ஆவி வருது பாரு. சரி, மாவு எடுத்துட்டு வந்தேன். இது 2வது இப்போ எடுத்துட்டு வந்தேன். இது காலையில் பட்டு எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாவு. என்ன இப்போ வந்து இட்லி இப்போ ஊற்றி வச்சுக்கா, இன்னும் ஒரு இட்லி ஒரு 3 நிமிஷம் ஆகணும். வடை வந்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சுனாக்கா ஒரு பக்கம் வந்து தான் இன்னொரு பக்கம் வந்து கிண்டி விட்டுருவாங்க. சரி, நான் போய் சட்னி எடுத்துட்டு வரேன். இந்த இட்லி எடுத்து வை. அப்புறம் இது எடுத்து வச்சாதான் தட்டு அப்படியே எடுத்து கொட்டணும்னா பொலப்பொலன்னு ஆயிடும். அதனால ஒன்று ஒன்றா தான் நம்ம எடுத்து வைக்கணும். சரி, நான் போய் சட்னி எடுத்துட்டு வரட்டா? இதோட 3வது டைம் வடை போட்டு முடிச்சாச்சு. மொத்தம் 3 ஈடு போடுவோம். ஒரு 80-90 வடை வரும். 3வது ஈடு போடும்போது கொஞ்சமாக தான் வரும். இப்போ வந்து பூரி போட வேண்டியது. ஏன் உப்பு வீட்டில் டேஸ்ட் பார்க்கலையா? பக்கத்தில் வீட்டில் சாப்பிட்டு இல்லை. சரி, கடையில் போய் போட்டுக்கலாம். சரி, கலக்கு நல்லா கலக்கு. காக்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். போதும், கொஞ்சோண்டு போதும். ஒரு 10 பார்சல் போதும். ஆமாம், வேர்வை. போதும் பட்டு, போதும். போதும். என்ன கட்டுற? சரி, பூரி. இட்லி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை பக்கத்தில் சிக்கன் கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1 கிலோ வாங்கினா 4 முட்டை, 1/2 கிலோ வாங்கினா 2 முட்டை. அதனால் பட்டு கறி எடுத்து சொன்னாங்க. எனக்கு 1 கிலோ சிக்கன், 4 முட்டை ஃப்ரீ தானே? சரி. நம்ம கடை பக்கத்துலேயே சிக்கன் கடை வந்துருக்கு. சிக்கன் ரேட்டு 170 ரூபாயா, 4 முட்டை. கடையில் வந்து ஒரு முட்டை 6 ரூபாய் விற்கிது.
4 முட்டை கொடுக்குறாங்க, 25 ரூபா நமக்கு சேவ் ஆகுது இல்லை. அதனால் பட்டு நீ போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட வேண்டியதான். கடையை முடிச்சுட்டு தான் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். சிக்கன் வாங்கியாச்சு, அது உள்ளாரே 4 முட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. பட்டுக்கிட்டு எடுத்துமிட்டு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே வந்தாச்சு. பட்டு வந்து தம்பிக்கு இட்லி ஊட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்தோம்ல, அதுதான் வந்து மதியம் லஞ்சு. ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.